தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 105 நல்குரவு. குறள் எண் 1046. நல்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொல் பொருள் சோர்வுபடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், நல்ல பொருளை நன்கு உணர்ந்தறிந்து தெளிவாக பிறர்க்கு எடுத்துச் சொன்னாலும் அப்படி எடுத்து சொல்கிறவர்கள் வறியர் என்றால் அவர் பேச்சை கேட்க ஆளின்றி அவர் சொல் பயனற்று போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், மற்றவர்களுக்கு நல்ல செய்திகளை பொருள் விளக்கத்துடன் எடுத்துரைக்கும் நல்லவர்கள் கூட வறுமையில் வாழ்ந்தால் அவரின் பேச்சுக்கு பயனின்றி ஆகிவிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.